ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டெலிபதி. ஆப்ரகடாப்ரா திறந்துடு சி சேம் அலோஹோமோரா. ச்சே, இந்த மேஜிக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் திங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். ஒரு ஹியூமன் மைண்டை கண்ட்ரோல் பண்ற மேஜிக் கிடைச்சா எப்படி இருக்கும்? என் கேர்ள் ஃப்ரெண்டோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி என் ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்ல வச்சிருவேன். என் அப்பாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது ஒரு பைக் வாங்க ஓகே பண்ணிடுவேன். மேஜிக் பவர்ஸ் இதெல்லாம் வச்சு ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றது மூட நம்பிக்கையா இல்ல ரியலாவே இருக்கா? சராசரி மனுஷனோட வாழ்க்கையில பல ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் மேஜிக் எல்லாமே பண்றாங்க. ஆனா சயின்ஸ் டெவலப் ஆக ஆக சில விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணுதான் டெலிபதி. நிறைய சயின்டிஸ்ட் இந்த டெலிபதி உண்மைன்னு நம்புறாங்க. இன்னும் சில பேர் இது ரியலா ட்ரையும் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய பேரால இது உண்மைன்னு நம்பவும் முடியல. டெலிபதி அப்படிங்கிறது எந்த ஒரு கம்யூனிகேஷன் டூலும் இல்லாம, லைக் மெசேஜஸ், இமெயில்ஸ், பேப்பர் மெசேஜ் இப்படி எதுவுமே இல்லாம ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு தான் நினைக்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது. முடிஞ்ச அளவுக்கு மைண்டை தான் வசப்படுத்தி அவங்கள கண்ட்ரோல் பண்றது. இதுதான் டெலிபதி. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெலிபதி மூலமா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இமேஜஸ் இப்படி எதனால நம்ம டார்கெட் வச்சிருக்க பர்சனோட மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு பர்சன் மட்டும் இல்ல, இந்த டெலிபதி வச்சு ஒரு ஆப்ஜெக்ட், இந்த நேச்சர், டிசாஸ்டர்ஸ் இப்படி எதனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். டெலிபதி இருக்குன்னு எக்ஸாக்டா சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடையாது. பட் இந்த டெலிபதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் மூலமா தான். நம்ம எண்ணங்கள் நம்மள சுத்தி இருக்க எல்லா இடங்களுக்குமே பரவும். எக்ஸாம்பிளுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் ஹால்ல இன்விஜிலேட்டர் செம்ம ஸ்ட்ரிக்ட். யாராவது காட்ட மாட்டாங்களா அப்படின்னு பக்கத்து பெஞ்ச்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட எந்த சிக்னலும் கொடுக்காம, டேய் பாருடா பாருடா அப்படின்னு நினைச்சிட்டே பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்கன்னு வைங்க. அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க சிக்னல் இல்லாமலேயே உங்களை திரும்பி பார்ப்பான். அப்படியே அவனை பார்த்து பார்த்து எழுதுறப்போ, போச்சு இன்விஜிலேட்டர் பாத்துருவாரோன்னு நீங்க திங்க் பண்றப்போ கண்டிப்பா அவரு பாப்பாரு. இது நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அந்த இன்விஜிலேட்டர் மட்டும் இல்ல, மொத்த கிளாஸுமே உங்களை பார்த்திருக்கும். ஏன்னா உங்க தாட்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இருக்கும். அதுல இருக்க மைக்ரோவேவ்ஸ் சுத்தி இருக்க எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களை மாதிரி திங்கிங் பேட்டர்ன்ல எந்த பீப்புள் இருக்காங்களோ அவங்களோட போய் அட்டாச் ஆகிக்கும். இப்படிதான் சேம் மைண்ட் செட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், கேங் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது. இந்த தாட்ஸை தான் டெலிபதிக்கு பேசிக் டூலா யூஸ் பண்றாங்க. மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். தாட்ஸ் எல்லாத்தையும் மண்டைக்குள்ள அலைப்பாய விடாம உங்க மனசை நீங்களே ஒரு நிலைப்படுத்திக்கணும். அப்போதான் நெக்ஸ்ட் பர்சனையோ ஆப்ஜெக்டையோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க டெலிபதியை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா, டெலிபதி இருக்குன்னு செம்ம ஸ்ட்ராங்கா நம்பணும். அந்த பிலீஃப் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். இந்த டெலிபதினால டர்க்கில நடந்த ஒரு கிரைம் ஸ்டோரி பத்தி இப்ப பார்க்கலாம். டர்க்கில அசெல்சான்ல டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் கிட்ட வேலை செஞ்ச 4 ஒர்க்கர்ஸ் வெவ்வேறு இடங்கள்ல மர்மமான முறையில இறந்து போறாங்க. 2006 to 2007க்கு இடைப்பட்ட 14 மாசத்துல தான் இந்த 4 பேருமே இறந்து போறாங்க. இவங்க சாவு ஆரம்பத்துல சூசைடா பதிவு செய்யப்படுது. லேட்டரா நியூரோ சைக்காலஜிஸ்டான நெவ்சாட் டார்ஹான் இந்த கேஸ நல்லா விசாரிச்ச அப்புறம் டெலிபதி மூலமா இவங்க மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கணும். 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள இருந்துதான் இவங்க பிரெயின் வேவ்ஸால கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கணும். அண்ட் டெலிபதி மூலமா தான் இவங்கள சூசைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு நெவ்சாட் டார்ஹான் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. இதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, செத்து போன அந்த 4 பேருமே சொல்லி வச்ச மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியான தலைவலியில கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப டிப்ரெஷன்லயும் இருந்திருக்காங்க. இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னா, இந்த 4 பேருமே சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போயிருக்காங்க. இவ்ளோ சிமிலாரிட்டிஸ் அண்ட் இன்னும் சில ரீசன்ஸ் வச்சுதான் இந்த கேஸ் சூசைட் இல்ல, டெலிபதி மூலமா இவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி யாரோ சூசைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாக்டான எவிடன்ஸ் கிடைக்கல. பட் டெலிபதி ரியலா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சைக்காலஜிஸ்ட் இந்த டெலிபதியை ரியலா ட்ரை பண்ணவும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி ட்ரை பண்ண பர்சன்ஸ் இப்படிதான் டெலிபதியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில ஸ்டெப்ஸை சொல்லிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் ஒருத்தங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை உங்களால சென்ட் பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இப்படி யார் கூடயாச்சும் ட்ரை பண்ணுங்க. அவங்களும் உங்க கூட இந்த ப்ராசஸ்ல ஒன்னா இருக்கணும். இந்த ப்ராசஸ்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபோக்கஸிங் யோர் தாட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாட்ஸ் தான் டெலிபதியோட பேசிக் டூல். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டியூன் அவுட் யோர் பிசிக்கல் சென்சஸ். உங்களோட பிசிக்கல் சென்சஸுக்கு அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. சுத்தி ஏதாவது சத்தம் கேட்டா அத காதுல வாங்க கூடாது. முடிஞ்சா காது நல்லா பஞ்சு வச்சு அடைச்சுக்கோங்க. எந்த லைட்டிங்கும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி கண்ணை மூடிக்கோங்க. சோ நீங்க ஈஸியா உங்க தாட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்க தாட்ஸை ஃபோக்கஸ் பண்றதுக்கான செகண்ட் ஸ்டெப், ஸ்ட்ரெச் யோர் மசில்ஸ் ஆர் ட்ரை டூயிங் யோகா. டெலிபேத்திக் மெசேஜஸை சென்ட் பண்ணணும்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா நீங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் ரிலாக்ஸ்டா இருக்கணும்.
ஸோ நீங்க உங்க பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், ஒரு யோகா கூட பண்ணலாம். ஈஸியா உங்க பாடி ரிலாக்ஸ் ஆகிடும், நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்க கை கால் முதுகு இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க அண்ட் பிரீத் இன் பண்ணி 15 to 20 செகண்ட்ஸுக்கு பிரீத் அவுட் பண்ணுங்க. உங்க பாடியில இருக்க எல்லா டென்ஷனும் உங்களை விட்டு போற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்க தாட்ஸை ஃபோக்கஸ் பண்ண தேர்ட் ஸ்டெப், மெடிடேட் டு காம் யோர் மைண்ட். நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், இப்ப மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் மெடிடேஷன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. ஸ்லோவா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணுங்க. இப்போ உங்க மைண்ட்ல இருக்க அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். ஸோ உங்க மைண்டு ஈஸியா காம் ஆகும். டெலிபதி ப்ராசஸ்ல செகண்ட் பார்ட், சென்டிங் அ டெலிபதிக் மெசேஜ். இந்த பார்ட்ல மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, விஷுவலைஸ் த பர்சன் ரிசீவிங் யோர் மெசேஜ். நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்ப போறீங்களோ அவங்கள விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. அந்த பர்சனோட பிக்சரை அப்படியே உங்க மைண்டுக்கு கொண்டு வாங்க. அவங்க உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற மாதிரியோ இல்ல உட்கார்ந்துருக்க மாதிரியோ இமேஜின் பண்ணுங்க. உங்க மைண்டை யூஸ் பண்ணி சில டீடைல்ஸை நோட் பண்ணுங்க. லைக் அந்த பர்சனோட ஐ கலர், ஹேர், அவங்க இப்படி நிக்கிறாங்க, ஹைட், வெயிட், ஸ்கின் கலர், இப்படி உங்க மைண்டை யூஸ் பண்ணி கிளியரா டீடைல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, இமேஜின் ஹவ் இட் ஃபீல்ஸ். ஒரு பர்சனோட நீங்க இன்டராக்ட் பண்றப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன எமோஷன்ஸை ஷேர் பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீலிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் ஒரு பர்சன் கூட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கறதையும் பிலீவ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் சிம்பிள் இமேஜ் ஆர் வேர்ட். நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்போ சிம்பிளா ஏதாவது ஒரு இமேஜ் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் இமேஜின் பண்ணுங்க. அந்த ஆப்பிள டீட்டெயில்டா உங்க மனக்கண்ணை வச்சு பாருங்க. அதை கடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. உங்க மொத்த ஃபோக்கஸையும் அந்த ஆப்பிள்ல வைங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4, டிரான்ஸ்மிட் யோர் மெசேஜ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இமேஜின் பண்ண அப்புறம் அந்த மெசேஜை அப்படியே உங்க ரிசீவர் மைண்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பர்சனை மீட் பண்ணி ஆப்பிள்னு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இப்போ உங்க மெசேஜ் அவங்க மைண்டுக்கு சென்ட் ஆகிடும். ஸ்டெப் நம்பர் 5, ஆஸ்க் தெம் டு ரைட். ஸ்டார்டிங்லேயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இவங்க யாருக்கூடயாச்சும் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புனீங்களோ அவங்க மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னு ஏதாவது பேப்பர்ல எழுத சொல்லுங்க. நீங்களும் என்ன மெசேஜஸ் சென்ட் பண்ணீங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஆப்பிள் தானே சென்ட் பண்ணீங்க, ஸோ ஆப்பிள்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 6, கம்பேர் த ரிசல்ட்ஸ். நீங்க எழுதின ரிசல்ட் அண்ட் உங்க ரிசீவர் எழுதின ரிசல்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் சேமா இருந்தா உங்க டெலிபதி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரிப்பீட்டடா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஒர்க் ஆகல, நீங்க தோத்துட்டீங்கன்னா டிஸ்கரேஜ்டா ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க மைண்டை கிளியர் பண்ணிட்டு திரும்ப வேற இமேஜ் வச்சு ட்ரை பண்ணுங்க. டெலிபதி ப்ராசஸ்க்கான தேர்ட் பார்ட், பிராக்டிசிங் வித் யோர் பார்ட்னர். இதுல மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1, டேக் டர்ன்ஸ். ஜஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ண மட்டும் செய்யாம ரிசீவராகவும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரஸ்டபிள் பார்ட்னரை சூஸ் பண்ணி அவங்க கூட இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, கார்ட் கேம். ஏதாவது 5 கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கார்டை பிக் பண்ணிட்டு அதை இமேஜின் பண்ணிட்டு அந்த மெசேஜை உங்க பார்ட்னருக்கு சென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க பார்ட்னரையும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு ஒன்ஸ் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதுமே அதை பேப்பர்ல எழுத சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3, டிரா அண்ட் சென்ட். ஒரு இமேஜை டிரா பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள் இருக்க மாதிரி டிரா பண்ணிட்டு அந்த ஷேப்பை ஃபோக்கஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி உங்க பார்ட்னருக்கு அந்த மெசேஜை சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் உங்க பார்ட்னருக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனதும் அவங்கள ஒரு பேப்பர்ல அந்த மெசேஜை வரைய சொல்லுங்க. ஆல்டர்னேட்டிவா உங்க பார்ட்னரை ஒரு பிக்சர் டிரா பண்ண சொல்லி அதை பார்த்து அதை வச்சு கூட நீங்க டெலிபதி ட்ரை பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4, கீப் டெலிபதி ஜர்னல். உங்க டெலிபதி ப்ராக்ரஸை ப்ராப்பரா ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீங்க கம்யூனிகேட் பண்றப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நோட் பண்ணுங்க. யாரு ரிசீவரா இருந்தா, யாரு சென்டரா இருந்தா, என்ன மெசேஜை ஷேர் பண்ணீங்க, இப்படி எல்லாத்தையுமே ஒரு ஜர்னலா மெயின்டைன் பண்ணுங்க. ஒருவேளை இந்த அட்டெம்ப்ட்ல நீங்க ஃபெயில் ஆகியிருந்தாலும் அதை நீங்க நோட் பண்ணணும். ஸோ இதான் டெலிபதியை டெவலப் பண்றதுக்கான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஹேபிட்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். நைட்டு சீக்கிரம் தூங்கணும், ஏர்லி மார்னிங் 4 or 5 முழிக்கணும், 20 to 30 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், எப்பவுமே காமா இருக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் ஈஸியா இந்த டெலிபதியை டெவலப் பண்ண முடியும். ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். டெலிபதி டெவலப் பண்ற ப்ராசஸ்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட், உங்க தாட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு உங்க மைண்ட் அண்ட் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிசிக்கல் சென்சஸ் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாம உங்க தாட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். செகண்ட் பார்ட், டெலிபேத்திக் மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க நினைக்கிற மெசேஜை சென்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்க பார்ட்னருக்கு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ரிசீவ் ஆகிட்டா அந்த பார்ட்னர் கிட்ட என்ன ரிசீவ் ஆச்சுன்னு எழுத சொல்லணும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்,
உங்க பார்ட்னர் கூட பிராக்டிஸ் பண்ணணும். கார்டு வச்சோ இல்ல டிராயிங் வச்சோ உங்க பார்ட்னருக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் சென்டரா இல்லாம ரிசீவரா இருக்கவும் ட்ரை பண்ணுங்க. உங்க டெலிபதி ப்ராசஸ் அப்பப்போ ட்ராக் பண்ணிட்டே இருங்க. சோ இந்த ப்ராசஸ்ல சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி டெலிபதியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எங்க கூட ஷேர் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.